Hello friends, நான் உங்கள் கௌதம். வெல்கம் டு ஜிகேஸ் லைஃப் அண்ட் எக்கனாமிக் நியூஸ். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ் லாஸ்ட் 2 years, அதாவது நான் வாட்ச் பண்ண டைம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி நடந்துகிட்ருக்கு, எப்படி போயிட்டுருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒரு 2 years நான் பார்த்தப்ப இனிஷியலாக மார்க்கெட் வந்துட்டு நல்லா ஆல் டைம் மேலே, அதாவது 26,400 அது வரைக்கும் போயிட்டு வந்துச்சு. இப்போ என்னடான்னா லாஸ்ட் ஒரு 6-7 months இந்த இயர் ஸ்டார்ட் பண்ண பையிலேருந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் கண்டினியூ டவுனில் வந்துட்டுருக்கு. எதுக்கு நான் எதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்மளோட கரன்சி வேல்யூ, அப்புறம் நம்மளோட க்ரோத் ரேட், ஜிடிபி க்ரோத் ரேட், அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்கு. இது எதர் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி நம்ம டே டு டே ஃபினான்சஸையும் நம்மளோட கண்ட்ரியையும் பாதிச்சிட்ருக்கு. இதான் நான் எதுக்கு நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, பேசிக்கலி நானும் ஒரு விஐபி எல்லாரும் மாதிரி தான். ஆனால் நான் படித்த படிப்புக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும்ன்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்துட்டு இந்த வீடியோ வழியாக தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி என்னடா பெரிய படிப்பு படிச்சுட்டேன்னு நீங்களாம் பார்க்கலாம். நானும் ஒரு டீசெண்டான காலேஜில் MBA இன் ஃபைனான்ஸ் படித்தேன். அதனால் எனக்கும் முன்னாடியிலேருந்து சின்ன வயசுலேருந்து ஒரு காமர்ஸ், ஃபினான்ஸ், இந்த மார்க்கெட்ஸ் பற்றி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை பற்றி நிறையா தேடி படிச்சுட்டு இருப்பேன். நான் படிக்கிறதுலாம் அந்த யூடியூப் சேனல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு டெய்லி பேசிஸில் ஒரு வேல்யூ அடிஷனாக கண்டிப்பாக இருக்கும். என்னோட ஆசை என்ன, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டேட்டா பார்க்குறது இருக்குல்ல, மார்க்கெட்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு இந்தியா வந்துட்டு 4th largest economy 5th largest economy மாறிடுச்சு. அப்புறம் வந்துட்டு நம்மளோட மார்க்கெட் வந்துட்டு பின்தங்கி போயிடுச்சு. சவுத் கொரியாவும் டைவானும் முன்னாடி போயிட்டாங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு அந்த ருப்பி வீக்கனிங் மெயின் திங், ருப்பி வீக்கனிங் அகேன்ஸ்ட் டாலர், அது ஒரு மெயின் திங். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ட்ரியில் ஏன்னா டாலர் வர மாட்டேங்குது. நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும், பிஸ்னஸ் பண்ணாலும் அது டைமை பிக்கப்பை வர்றதுக்குள்ளார அது டாலர் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. அதுக்குள்ள நம்ம ருப்பீஸே அதை அடிக்கிறோம் போல. நமக்கு இருக்கிற நம்ம பேசிக்கலி வேர்ல்ட்லே பாப்புலரான கண்ட்ரி, அப்புறம் நிறையா யூத் இருக்க கண்ட்ரி, நம்மளால் ஏன்னா முடியாதுன்னு ஒரு முயற்சி தான். இப்போ இந்த மாதிரி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி எனக்கு அதுவும் ஒரு ஃபன்னியாக ஒரு மைண்ட் செட்டில் எப்படி நான் வந்துட்டு நம்மளே யூடியூப்பில் ஆரம்பித்து டாலர்ஸ் உள்ளார எட்டும், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு யூஸ் பண்ண பார்க்க வச்சு இப்போ அதுவும் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதோட ஒரு முயற்சி தான் என் யூடியூப் சேனல். நான் ஒருத்தவன் டாலர்ஸ் உழவாகிறதுனால கண்ட்ரி பெருசாக மாறப்போகிறது. பட் ஒரு சின்ன ஒரு எனக்குள்ள ஒரு இது அவ்வளோதான். ஓகே, இனிமேல் கண்டினியூஸாக டெய்லிக்கு நான் யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இதுலேருந்து சொல்கிறேன் எப்படி நான் வந்துட்டு நானும் ஒரு இந்தியன் எக்கானமி ஒரு பேசிக்கான ஒரு பேட்ரியாட்டிக் பர்சன் வச்சுக்கோங்களேன். நம்ம கண்ட்ரி நம்ம இது கொஞ்சம் இருக்கக்கூடிய பர்சன். அதான் இனி யூடியூப்ல டெய்லியும் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ், எக்கனாமிக்கலாக ஏதாச்சும் கண்ட்ரி வைஸில் நினச்சேன் அதுக்கான நியூஸஸ், அதோட கொஞ்சம் இன்டெப்த் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஒரு சின்ன நாலேஜ் பில் மாதிரி உங்களுக்கு டெய்லி இருக்கும். தேங்க்யூ. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ரொம்ப ஒரு மெமரியாக இருக்கும் ஒரு லாங் டைம் பார்க்கும்போது. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் நம்ம சேனலில். தேங்க்யூ.